டான்சோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை நடக்குது. இப்போ டான்சோ நிறுவனத்தை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. டான்சோ நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் டெலிவரி ஊழியரின் சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்சென்டிவ் கொடுத்தாங்க. அது மட்டும் ரெகுலரா வேலை பார்க்கறவங்க இன்சென்டிவ், அப்பப்போ வந்து வேலை பார்க்கறவங்க இன்சென்டிவ்னு சொல்லி நிறைய போனஸும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டான்சோ ஊழியர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாரிச்சாங்க. நானே வேலை பார்த்தேன், வேலை பார்த்து 2000 ரூபாய் சம்பாரிச்சு உண்மைதான். ஆனா இப்போ ஏன் டான்சோ விட்டு எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. டான்சோல குறைந்த ஊழியர்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேலரி வர மாட்டேங்குது, அது இல்லாம ஆர்டர் வர மாட்டேங்குது. ஒருத்தன் காலையில 6 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் லாகின் பண்ணா போறோம், ஒரு 600 ரூபாய் தான் எடுக்க முடியுது. என்ன பிரச்சனை நடக்குது, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிரச்சனை தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோல என்ன நடக்குது என்னன்னு சொல்லி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். டான்சோ நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாவே ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல். இப்போ அவங்களோட மெயின் டெலிவரி என்ன பாத்தீங்க அப்படின்னா பார்சல். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கொண்டு போற மாதிரி டான்சோ புக் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பார்சல் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெயினா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லி இந்த கிராசரி டெலிவரி தெரியுமா, அதுவும் அவங்கள்ட்ட வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டு, இப்போ மெடிக்கல் ஷாப்னு சொல்லி நிறைய டெலிவரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அவங்களுடைய டான்சோ மார்ட்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்பிரஸ் மார்ட் சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதில் வந்து அவங்களோட ப்ராடக்ட் அவங்களே செல் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. அப்படி போயிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானமும் கம்மியாக அவங்க டெலிவரி ஊழியர்களுக்கும் வருமானம் ரொம்ப கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்சோ நிறுவனம் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்பெட் நினைக்கிறேன், சேட்பெட் பிரிட்ஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஆஃபீஸை முழுக்கவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான்சோல இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்தானத்துக்குரிய சம்பவம் இருந்துச்சு. நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு பேர் சொல்லணும், அந்த கடைக்கு போயிருக்காரு. போகும்போது டெலிவரி வந்திருக்கு, கேட்டுக்காப்புல எனக்கு வந்து டான்சோல பேமெண்ட் வர வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. பேமெண்ட் கரெக்டாக வரதில்லை, நான் ஆர்டர் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டான்சோ நிறுவனம் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்க ஆன்லைன் மூலியமா தான் சரி செய்ய முடியும். முன்னால உங்க ஐடி பிரச்சனை, சம்பளம் வரல அப்படின்னா நீங்க டைரக்டா ஆஃபீஸ் போகலாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த நிறுவனம் க்ளோஸ் ஆக போதா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா போய் தெரியல. ஆனா ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு டான்சோ நிறுவனம் நம்பி ஒரு குறிப்பிட்ட 500 டெலிவரி பாய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேஃப்டியையும் அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்த ஒரு ஆஃபீஸ் இருக்கணுமா இல்லையா? நாளை பின்ன வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறான், நாளை பின்ன ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் ஃபார்ம் ஃபுல் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அது மாதிரி தான் மற்ற நிறுவனங்கள்லாம் நான் வந்து அதுக்கு நீங்கள் கேட்கலாம், ஜொமேட்டோவுக்கு ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா ஜொமேட்டோ சப்போர்ட் வேற லெவலில் இருப்பாங்க. ஃபோன் பண்ண உடனே உடனே எடுப்பாங்க. ஸ்விக்கிக்கு ஆஃபீஸே இருக்கு அப்படின்ற மாதிரி டான்சோ ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை, வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு டான்சோ ஊழியர் ஆக்சிடென்ட் ஆகலாம். சரி, இன்னொரு பிரச்சனை, டான்சோ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கிரெடிட் ஆகல. யார்கிட்ட போய் கேட்பேன்? சப்போர்ட்டில் போட்டு பாருங்க. இப்போ நான் ஆடியோ கூட போட்டிருப்பேன், கேட்டிருப்பீங்க. சப்போர்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க லோக்கல்ல உள்ள நம்ம ஒரு குரூப் ஒன்று இருக்கும், வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்ல நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ ஐடியில சம்பளம் காசு வரல, ஆர்டர் வரல, ஆர்டர் கேன்சல் ஆகல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மின் ஒருத்தர் அவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப், அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் டெலகிராம் குரூப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டெலகிராம் குரூப்ல யாரா இருப்பாங்கன்னா பெங்களூர்ல இருக்க டெலிவரி பாய்ஸும் சென்னையில் இருக்க டெலிவரி பாய்ஸும் டெலகிராம் குரூப்ல இருக்காங்க. அந்த குரூப்ல நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து பிடிக்கிறதுக்குள்ள 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. எடுத்துக்காட்டு சொல்ல போனா ஒரு ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகுது, நம்மளா கேன்சல் பண்ண முடியாது. அவங்க ஆபீஸ் மூலமா கேன்சல் பண்ணாத அடுத்தாடு எடுக்க முடியும். சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, சப்போர்ட்னா நம்ம பிரச்சனை தீர்த்து வைக்கிற சப்போர்ட் ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டான்சோ நிறுவனம் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் டெலிவரி பாய் ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுங்க, என்ன பிரச்சனை கேளுங்க, அதுக்கு ஆளை போடுங்க, வேலையை பாருங்க. உங்களுக்கு டெலிவரி பண்ண மட்டும் வேணும் டெலிவரி நிறுவனர், அந்த டெலிவரி ஊழியர்கள். ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணால் அந்த நிறுவனம் சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய ஊழியர் நாங்கள் ஒரு குரூப்ல இருக்கோம், அந்த டான்சோ குரூப்ல ஒன்று இருக்கும். அந்த குரூப் ஆரம்பத்தில் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. ஸ்ட்ரைக் நடக்கும் போது நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அவங்க தெரிஞ்சு போச்சு போல, அவ்வளோதான் இனி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னுமே டான்சோ விட்டு போக முடியல, என்ன அந்த டைம்ல லாகின் பண்ணிக்கலாம் சொல்லி நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டான்சோல இப்போ ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு ஒரு ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகுது, கஸ்டமர் எடுக்கல அப்படின்னா தயவுசெய்து வீட்டுக்கு போகிறது நல்லது. என்னன்னா நீங்க கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு வச்சுக்கேன், அவங்க திருப்பி டெலகிராம் குரூப்ல போட சொல்லுவாங்க. டெலகிராம் நம்மள மாதிரி 1000 கணக்கான பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ண பிரச்சனையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாரி வரல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் பிக்கப் வந்திருக்கு, எனக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுங்க அப்புறமா நிறைய பேர் போடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை பேரை பார்த்து அவங்க கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க கரெக்டான நிறுவனமா இருந்தீங்க அப்படின்னா சென்னையில பிரான்ச் வச்சிருக்கீங்க, சென்னையில போடுங்க. முன்னாடிலாம் சென்னையில இருந்தானே நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபோன் அடிச்சு என்ன பிரச்சனை கேட்பாங்க. இப்போதைக்கு சென்னையில இருந்து யாருமே ஃபோன் அடிக்கிறது இல்லை. அது நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டு பிரச்சனை தீர்க்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே கேவலமா இருக்கு. நிறைய ஊழியர் ரொம்ப வேதனைக்குள்ளாகிறாங்க. டான்சோ விட்டு போக முடியல நிறைய பேர் இருக்காங்க. டான்சோக்கு விசுவாசம் இருக்கிற அளவுக்கு டான்சோ நிறுவனம் டெலிவரி ஊழியர்கள் விசுவாசம் இருக்காங்க கேட்டா இல்ல.
சரி, டன்சோவில் பொறுத்தவரைக்கும் இன்னொரு பிரச்சனை, சேலரி பிரச்சனை. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரிலாம் கரெக்டான டைம்ல திங்கக்கிழமை கரெக்டா வரும். அதற்காக மட்டுமே எப்படி திங்கக்கிழமை சேலரி டன்சோல்னு சொல்லி நிறைய பேர், நான் முதற்கொண்டு மற்ற நிறுவனங்கள்லாம் செவ்வாய் புதன் வியாழன்னு போடுவாங்க. ஆனா டன்சோ மட்டும் திங்கக்கிழமை டான்னு போட்டுருவாங்க சம்பளம் அப்படின்ற நானே வேலைக்கு போயிருக்கேன். ஆனா இப்போ வர மாமியார் கழுத போனாலா கதையா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பெண்டிங் வச்சுக்கிறது. ஒரு சில பேருக்குலாம் ஒரு வாரம் பெண்டிங்லே இருக்கு சேலரி. அந்த தண்ணி அடுத்த வாரம் பெண்டிங்ல அடுத்த வாரம் வரும். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சேலரின்னு ஒரு நாள் தான் நிறைய டெலிவரி பாய் வேலை பார்த்தாங்க. ஆர்டர் கம்மியாலும் திங்கக்கிழமை சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னால நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. ஆனால் போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திங்கக்கிழமை சேலரியை செவ்வாய்க்கிழமை போகுது, செவ்வாய்க்கிழமை சேலரியை வியாழக்கிழமை போகுது. இப்போ வியாழக்கிழமை நேரத்தில் சேலரியே வரல, நிறைய இவ்வளோ கதறாங்க. ஏன்னா வியாழக்கிழமை ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம கமிட்மெண்ட் வாரம் இருக்கு. டெலிவரி ஊழியர்கள் வாரம் பெட்ரோல் போடணும், வண்டிக்கு சர்வீஸ் பண்ணணும், அப்படி போனா வாரம் சம்பளம் கொடுத்தா சரியாகும். ஒரு வாரம் சம்பளத்தை பெண்டிங் போட்டு அடுத்த வாரம் கொடுக்கறதுலாம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அந்த நிறுவனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்க ஆள் இல்லை. இப்போ ஒரு சம்பளம் வரல, எனக்கு எதுவுமே ஆள் கிடைக்கல, நான் எங்க போய் நிற்பேன்? ஆபீஸ் தான் நிக்கலாம், சப்போர்ட் போனா தான் நிக்கலாம், எங்கேயும் ஆள் இல்லை.